வணக்கம். வெல்கம் டு கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ எறா தொக்குக்கு நான் 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா உள்ளே போட்டு வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் வரும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா சிகப்பாக அந்த கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வணக்கி விடுங்க. அதோட எண்ணெய் பதம் வெளில வரணும். இப்போ வந்து நமக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நான் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல. அதுவும் சின்ன ஸ்பூன் தான். ஸோ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. ஸோ இதுக்கப்புறமா இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம எறாவை சேர்க்குறோம். எறாவை சேர்த்து நல்லா அந்த வணங்கின மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த மசாலா எறால நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடலாம். ஏன்னா எறாவிலேயே தண்ணி வந்து வெளியில் வரும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கிளறிட்டு விட்டுருங்க. ஸோ எறால தண்ணி வந்திருக்கு. இது நல்லா சுண்டட்டும். இது நல்லா வந்து சுண்டிட்டு ஆயிலெலாம் வெளியில் வர அளவுக்கு இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் காரம் அதிகமாக சாப்பிடாதனால 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ பெப்பர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெப்பர் சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் டேஸ்ட் எவ்வளோ நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எறா தொக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.